ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு பயணம் செய்யறவங்க ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தினுடைய பாரம்பரிய சின்னங்கள். யுனெஸ்கோவால இந்த இடம்லாம் பாரம்பரிய சின்னமா அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது அந்த இடம் எவ்வளவு பழமையானதா இருக்கும். ஒரு இடம் கட்டப்படுற விதத்தையும் அதனுடைய செயல்பாடுகளையும் பொறுத்து, அதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்க பொருட்களை பொறுத்து இந்த கட்டிடம் இப்படி கட்டிருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா சில கட்டிட அமைப்புகளை பார்க்கறப்ப இது மனிதர்கள் கட்டுறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நம்ம சொல்றோம்ல, அதற்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். மர்ம தேசம். 25 வருஷங்களுக்கு முன்னாடி ஜெர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் துருக்கியோட மலை பிரதேசத்துல ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அங்க திடீர்னு அவருடைய கண்ணில் பட்டது வித்தியாசமான அமைப்புல இருந்த கட்டிட அமைப்பு. சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், மெசமடோமியா நாகரிகமா இருக்கட்டும், எகிப்திய நாகரிகமா இருக்கட்டும், கீழடி நாகரிகமா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொல்ல வர்றது மனிதர்கள் நிலையா ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கட்டிட அமைப்புக்குள்ளேயே அவங்க வர்றாங்க. அதற்கப்புறம் தான் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத. ஆனா இந்த குர்பா நகரத்துக்கு பக்கத்துல சுண்ணாம்பு பீடபூமியின் மேல கொபெக்லி டேப்பேன்னு அழைக்கப்படுற மலை உச்சியில 20க்கும் மேற்பட்ட வட்டக்கல் அமைப்புகளை கண்டுபிடிச்சாரு. இதுல மிக பெரியது 20 மீட்டர் விட்டம், அதோட மையத்துல 2 செதுக்கப்பட்ட தூண்கள். இந்த மாதிரியான வட்டக்கல் அமைப்புகள் நிறைய இருந்திருக்கு. அந்த செதுக்கப்பட்ட தூண்கள் மனிதர்கள் கைய கட்டி உட்கார்ந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்திருக்கு. இப்ப 11,500 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கார்பன் செலுத்தி இதனுடைய வயதை கண்டுபிடிக்கிறப்ப 11,500 வருடங்களுக்கு மேல பழமையானதுங்கிறத கண்டுபிடிச்ச உடனேயே ஆச்சரியத்தோட உச்சத்துக்கு போனாங்க. ஒரு கட்டிட அமைப்பை கண்டுபிடிக்கிறதுல என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்க போகுது அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்ல. அந்த கட்டிட அமைப்பு கட்டப்பட்ட காலம் விவசாயத்திற்கு முந்தின காலம். மனிதர்கள் உலோகங்களால ஏற்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தாத காலம். அப்ப இத கட்டுனவங்க எதை வச்சு இந்த மாதிரியான ஒரு விசித்திரமான வித்தியாசமான ஒரு கட்டிட அமைப்பை கட்டி இருப்பாங்க? அவங்கள தாண்டின சக்தி அந்த கட்டிட அமைப்பை உருவாக்குறதுக்கு உதவி செஞ்சுச்சா? இதுதான் கேள்வி. எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளை இன்றளவுக்கும் ஏலியன்ஸ் தான் கட்டுனாங்கிற ஒரு பேச்சு இருக்கிற மாதிரி கொபெக்லி டேப்பே இந்த இடத்தை உருவாக்குறதுக்கான மர்மம் என்னன்னா, மிகப்பெரிய பாறைகள், மிகப்பெரிய தூண்கள் இருந்திருக்கு. ஒரு தூணோட எடை 10 முதல் 20 டன் கொண்டதா இருந்திருக்கு. உயர்ந்த தொழில்நுட்பம் இல்லாம, உலோக கருவிகள் இல்லாத அந்த நேரத்துல மனிதர்கள் எப்படி வித்தியாசமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்க முடியுங்கிறது தான் இந்த கட்டிடங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை விளக்குது. விவசாயம் செய்ய துவங்குறதுக்கு முன்னாடியும் நிலையான இடத்துல தங்குறதுக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வட்டக்கல் அமைப்புல இந்த கட்டிடங்களை வேட்டையாடக்கூடிய மனிதர்கள் கட்டுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த மனிதர்கள் கூட்டமா மலைப்பகுதிக்கு வந்தோம், அங்கனக்குள்ள இந்த கட்டிட அமைப்புகளை கட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அப்பயே மனிதர்கள் கடவுளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சு பலியிடுறதுக்காகவும் மத ரீதியான சடங்குகளுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கட்டியிருக்காங்கிறது நம்பிக்கை. விலங்குகளை வேலைக்கு பயன்படுத்தின காலத்துக்கு முன்னாடியே இந்த கட்டிட அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப யானைய இந்த தூண்களை சுமக்கிறதுக்கு பழக்கப்படுத்தி இருந்தாங்கன்னா அப்ப இந்த கட்டிடம் எளிமையானதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு மலை உச்சியில இந்த உலகத்தோட முதல் கோவில்னு சொல்லப்படுற அளவுக்கு 11,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த வட்டக்கல் அமைப்புகள் கொபெக்லி டேப்பே அப்படிங்கிற பேர்ல இன்றளவும் உலகத்துல ஒரு சுற்றுலா தலமா விளங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கட்டிட அமைப்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் மட்டும் இன்னும் கட்டவிழ்க்கவே படல.